அப்பாஸ் சார் வந்து ஒரு ஒரு இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். லைக் அவர் வந்தோடனே இன்னும் ஒரு பல மடங்கு இந்த படம் மேலே போச்சு. அதுக்கு மெயின் ரீசன் விஸ்வத், எங்களோட இபி. அவர் தான் அப்பாஸ் சார் ஐடியா கொடுத்தாரு. அப்புறம் அவர் மீட் பண்ணி சொன்னால் அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அவரும் ஒரு பாசிட்டிவான பர்சன். அவர் ஷூட்டிங்கெல்லாம் நிறைய ஆன் அண்ட் ஆஃப் செட் நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் கூட இருக்கப்போ ஒரு ஜாலியாக இருக்கும். ஸோ அவரை சாரால் இன்றைக்கி வர முடியல. அவருக்கு ஒரு கம்பேக், ஒரு பெரிய கம்பேக்காக இருக்கும். எனக்கு அகெயின் ஒரு அப்பா கேரக்டர் அவர் பண்ணுவாரான்றதில் நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா ரெகுலராக ஆக்டர்ஸ் ஒரு கம்பேக் வரப்போ ஒரு அப்பா கேரக்டர் எப்படி பண்ணுவார் நான் யோசித்தேன். பட் அதெல்லாம் உடச்சி கதை தான் மேட்ரு, இதில் எல்லாமே இருக்குது, நான் பண்ணுறேன், நான் தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி உள்ளே வந்தார். தேங்க்யூ சார். அப்புறம் ஜார்ஜ் சார். சார் உங்களை பற்றி நான் பேசலை, 27ஆம் தேதி எல்லாருமே பேசுவாங்க. அப்படி ஒரு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் பிரார்த்தனா, தேங்க்யூ ஸோ மச், நீங்களும் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க. அப்புறம் படத்தில் ஒர்க் பண்ண அப்போ அதிர்ச்சி ப்ரோ. அதிர்ச்சி உள்ளே வந்தது வந்து ஒரு பிளாஸ்ட். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி பயங்கரமாக இந்த கமெண்ட்ஸ்லலாம் என்ன தலைவா எதாவது என்னன்னு தெரியல எனக்கு. ஃபுல்லாக அதிர்ச்சி இருந்துச்சு. அது ஒரு செம்ம மேட்ரு. லைக் அதிர்ச்சி ப்ரோ உள்ளே வந்தது எங்களுக்கு இன்னொரு எனர்ஜி.